மேஷ ராசி. மனசில் தைரியத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும். எடுக்கின்ற காரியத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்களை பற்றிய அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமைக்குண்டான முயற்சிகள் சற்று வாக்குவாதத்தின் மூலமாக குறையும் வாய்ப்பை ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அடுத்தவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசும் சூழ்நிலை இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கிறது தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். நீங்கள் இது நாள் வரை பயந்து கொண்டிருந்த சில விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வாக்குச்சாதுரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனாவசியமாக செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ரிஷப ராசி. ராசியில் சூரியன் இருக்கார். விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைக்கு சனி பார்வை. அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். குறிப்பாக வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துறையின் தந்தைக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு செலவு இருக்குது. ஆனால் பண வரவில் குறைவு இருக்காது. 2ஆம் வீட்டில் ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறது. சுய முயற்சியின் மூலமாக இனிமையான வார்த்தைகள் மூலமாக பணத்தை சம்பாதிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். சின்ன சின்ன செலவுகளாக ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடம்பில் இருந்த வியாதி மறையறதுக்குண்டான நேரம் இது. பூமி தொடர்பான விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடம்பில் இருந்த அசதி வெளியேறும் நேரம் இது. அதே சமயம் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனோகாரகன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். அந்த மனோகாரகன் விரயஸ்தானத்தில் சனி பார்வையில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவில்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக சில தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மனசில் சஞ்சலம் ஏற்படும். அனாவசியமான விரயங்கள் ஏற்படுறதுக்கு அவரும் காரணமாக இருப்பார். பண விவகாரங்களில் சற்று விட்டு கொடுக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்திற்கு உண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்றது. மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். சமூக அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பிற்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபங்கள் பெருகும். குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்பம் மேன்மடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பாக்கியஸ்தானத்தில் சனி இருந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்க்கறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அது உங்கள் குடும்பத்திலையும் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய பதவி உயர்வு, தந்தையாக உயர்வது, தாத்தாவாக உயர்வது போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சந்தோஷமான செய்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களின் மீது இருக்கின்ற மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்கள் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தந்தை வழி உறவினர்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் தசமஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும்.
அந்த தசமஸ்தானாதிபதி ராசியிலேயே நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம், பூமி தொடர்பான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், செலவுகளை அதிகப்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கும் நாள். நீங்கள் பூமியில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பூமியை உங்களது ஆக்கிக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். அது ரெஜிஸ்ட்ரேஷன் செலவாக இல்லை யாராவது ஆக்கிரமித்து அதற்காக செலவா அப்படிங்கிறது அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதற்காக செலவுகள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் நீங்கள் செய்யும் உதவித்தன்மை மாறுவதற்குண்டான வாய்ப்பில்லை. அதனால் அவர்களே மனமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். பதவி உயர்வு கிடைப்பது, உத்தியோகத்தில் சேருவது, இடமாறுதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அமைத்து கொடுக்கும். வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கிய முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். செலவுகள் குறைந்து வரவுகள் அதிகரிக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் சோர்வு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மனச்சோர்வு விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயமாக சொத்து பங்கு கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மை ஏற்படும். உங்களுடைய கலை ஆர்வத்திற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வார்த்தைகளை வெளியிட்டு உங்கள் மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு உங்கள் தரப்பு நியாயத்தில் இருக்கிற தரப்பில் இருக்கிற நியாயத்தை உங்கள் கோபத்தினால் இழக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்காதீங்க. நிதானமான வார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பாக்கியங்கள் கெட்டுவதிலிருந்து வந்த தடைகள் உங்கள் வார்த்தைகளால் மேலும் சிக்கலாக்கும். கன்னி ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கைக்கு சனி பார்வை. அதனால் எதிரிகளிடம் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. அந்த எதிரிகளுக்குள்ள ஒரு நண்பன் இருக்கா, அந்த நண்பன் உங்களுக்கு பக்கம் பலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் இன்னைக்கு யாரை நம்பியும் பேசிடாதீங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய தொழிலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவர்களின் அவப்பெயருக்கும் அவச்சொல்லுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் சொல் கேட்டு செயல்படாமல் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா தலையை அடமான வச்சாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அந்த உதவியினால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்கள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சமூக மதிப்பிற்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் குடும்பத்தில் நிம்மதியை குலைக்கும். துலாம் ராசி. சப்தமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை கஜகேசரி யோகம் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது
சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தொழில் முறையில் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு யோகமான நாள். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படும். சக பணியாளர்கள் உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளிடம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் சலிப்புத்தன்மை ஏற்படுத்துவார்கள். அதனால் குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு, சின்ன வாக்குவாதம் ஏற்படும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரும். நண்பர்களின் செயல்பாடுகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயர்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வியாபார செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய திறமைகளை வெளி உலகுக்கு காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நண்பர்களின் உதவியும் நண்பர்களின் அனுசரணையான போக்கும் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. சமூக மதிப்பு உயரக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி. 6ஆம் இடத்துல ருணரோகஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைக்கு சனி பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சுமாரான நாள். 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கடன் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பக்க பலமான சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியான சில முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய பார்ட்னர் சற்று அதிக பிரசங்கத்தனமாக பேசினாங்கன்னா அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். தொழில் துறையில் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மெத்தனமாக இருந்துடாதீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு தேவையான விஷயம் உங்கள்கிட்டயே இருக்கும். ஆனால் அது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு 10 இடத்துக்கு சுற்றி பார்த்துட்டு வந்து கடைசியில் உங்கள் வீட்டில் இருக்குது இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிப்பீங்க. இது ஒரு விதமான அசட்டுத்தனமான சூழ்நிலை ஏற்படுத்தும். இருப்பினும் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். வீண் அலைச்சல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையும். பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எதிர்பால் நினைத்தவர்களின் குற்றச்சாட்டுகளை சிரித்து மழுப்பணுமே தவிர பதில் பேசாதீங்க. தனுசு ராசி. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. 5ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனா யோகம். புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு வேதை பொருத்தம் ஏற்படுவது போன்ற விஷயங்களால் இன்று உங்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் குழந்தைகள் சில தவறுகள் செஞ்சுருப்பாங்க. அந்த தவறுகள் இன்றைக்கி மன்னிக்கப்படும். அந்த குழந்தைகளும் அந்த தவறை உணர்ந்து திருந்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். எடுக்கின்ற மார்க்கை வச்சு சீட்டு கிடைக்கும்னா உங்களுக்கு இன்றைக்கி அமோகமான ஒரு காலேஜில், பெரிய காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். வாழ்க்கை துணை விஷயத்தில் எதிர்மறை பலன்கள். குழந்தைகள் விஷயத்தில் பெருமையான செயல்பாடுகள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விரையாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் இன்றியமையாததாக இருக்கும். குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகளாக இருக்கும். அதாவது செலவு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு பெருசாக செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சி உங்களுக்கு உண்டான பங்கு செலவு குறைவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. மனக்குழப்பம், தேவையில்லாத தவறுகள் போன்ற விஷயங்களால் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது.
உங்கள் கூட பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களை தப்பாக பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டு போகிறது நல்லது. வேண்டாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் இன்று சங்கடத்தை சந்திக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. பண விரயங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் பரிவர்த்தனா யோகம் இருக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உத்தியோக ரீதியாக குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட, ஆசிட் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, தொழில் விருத்தி ஏற்படும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்கள் சில அபவாத பெயருக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் கருத்து சொல்கிறத நிறுத்திக்கிறது நல்லது. வேண்டாத சொல்லாடல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். தேய்பிறை சந்திரன் 4ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுத்து மருத்துவ உதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான சில இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தொழிலே மாற்றுற மாதிரி சூழ்நிலை வருது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். அனாவசியமான அலைச்சல் மட்டும் இல்லை, வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வார்த்தைகளால் உங்கள் நற்பெயரை கெடுத்துக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயமோ ஆரோக்கியம் தொடர்பான விஷயமோ சங்கடத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கும்ப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. ராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இந்த கிரகங்கள் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அது நல்ல யோகமாக தேவையில்லாத பிரச்சனை யோகமா அப்படிங்கிறது தான் இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. வீடு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. என்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதலை களைவதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும். குழந்தைகளால் மேன்மை ஏற்படும். வியாபார செழிப்பு ஏற்படும். புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு அதிக முதலீடை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இளைய சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களின் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பிரிவையும் சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப ஒற்றுமை, பண வரவு, உத்தியோக பிராப்தி, உத்தியோகத்தில் மேன்மை, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இருப்பினும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து உங்களை தேவையில்லாமல் மட்டம் தட்டுவாங்க, உங்களை தேவையில்லாமல் அவமானப்படுத்துவாங்க. அதை உதாசீனப்படுத்திட்டு உங்கள் காரியத்தில் மட்டும் கண்ணாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்வாதம் செஞ்சால் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் பெருமைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் அமோகமான மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும், பண வரவு ஏற்படும், பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், குரு, புதன், ராகு சேர்க்கைக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் புதிய உறவினர்களின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன்
செவ்வாயுடைய வீடான மேஷராசியில் பரிவர்த்தனை பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் வியாபார செழிப்பு ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கும். குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இன்று தனலாபம் அதிகரிக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை, இடமாற்றம், ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இருப்பினும் உங்கள் செயல்பாடுகளை சிலர் விமர்சித்தால் கண்டும் காணாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யானை பலத்துடன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்காங்க. உறவினர்கள் யாராவது பெரிய பதவியில் இருந்தாங்கன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்கள் வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை அல்லது புதிய உறவினர்களின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல செய்திக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சியை காண்பார்கள். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். வியாபாரம் செழிப்படைந்து தனலாபம் அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடம்பில் இருந்த வியாதிகள் மறையக்கூடிய நேரம் இது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய யோகமான நாள். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.